7 நாள்ல என்ன முடிக்கிறியா? என்ன 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. திறன்நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு அமெரிக்காவிலே படிப்பிட்ட சீமான் என்கிற சாவானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுமணம் கூட திருப்பி இல்லை. இதுல இருந்து இந்த போலி தமிழ் தேசியம் அங்கே பாரு கண்ணா. 20 வீடு வீடாக உண்டியலை குளிக்க என்றாலும் சரி, அல்லது வெளிநாடுகளுக்கு உண்டியலை குளிக்க என்றாலும் சரி, நாங்கள் கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்றோம். அடுத்த பயணம் பெரும்பாலும் லண்டனுக்காகத்தான் இருக்கும். எங்களுடைய கட்சி நிதியை சேகரிக்கிறதுக்காக நானும் பிரகாசனையும் தலைவர், பொருளாளர், செயலாளர் இந்த 3 பேரும் அடுத்த பயணம் நினைக்கிறேன். பெரும்பாலும் ஒரு 1 or 2 மந்த்ல, ஒரு மாதத்துல அல்லது 2 மாதத்துக்குள்ள யூரோப்புக்கு வருவோம் அல்லது யூகேக்கு வருவோம் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு. கட்சி உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சி ஆரம்பிக்கல எங்களுடைய 3000 ரூபாய் 2000 ரூபாய்களை பிரயோசனம் இல்லை. சோ நீங்க யாராவது என்ன நம்பிக்கை இருந்தா அல்லது இந்த கட்சியில நம்பிக்கை இருந்தா அல்லது ஊசி தமிழ் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கட்சி நிதிக்கு நீங்க தாராளமா உதவி செய்யலாம். இப்பையில இருந்தே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கட்சி நிதிக்கு காசு சேர்க்கறது சரியா இருக்குமா நினைக்கிறேன். 23ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்து மாட்டிக்கிட்ட பங்கு